ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம். திருமங்கை ரிஷபதேவர் எவ்வளவு அழகாக மனசு, வாழ்க்கை, எண்ணங்கள் இத ஆதாரமா வச்சு ஆண்டாளுடைய திருப்பாவைய எத்தனை ஜோரா சொன்னார். நம்முடைய எண்ணங்களே வாழ்க்கை, மனம் போல் வாழ்க்கை. இது திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தருமே நிரூபணம் பண்ணிட்டு இருக்கா. எனக்கு ஒண்ணுதான் புரியுறது திருமங்கை. நம்ம மனசு எத்தனைக்கு எத்தனை பக்குவப்படுறதோ, நம்ம மனசு எத்தனைக்கு எத்தனை நிதானமாகிறதோ, நம்ம மனசு எத்தனைக்கு எத்தனை தெளிவாகிறதோ அத்தனைக்கு எத்தனை ஆனந்தம், தெய்வீகம், பகவத் அனுபவம் இதெல்லாம் கிடைக்கிறது. சரிதானே திருமங்கை? நேத்தி ரிஷபதேவர் சொன்னதுல எனக்கு புரிஞ்சது அதுதான். கோபால் சுந்தரி, மனசுதான் மனையேவ மனுஷானாம் காரணம். மனசுதான் மனிதர்களுடைய பந்தத்திற்கும் மோட்சத்திற்கும் காரணம். ஒரு விஷயத்தை இழந்தாலும் சந்தோஷப்படுறது மனசுதான். ஒரு விஷயத்தை இழந்தா கொண்டாடுறதும் மனசுதான், வரவேற்கிறதும் மனசுதான், வருத்தப்படுறதும் மனசுதான். அதனால மனசு அழகா கவனிச்சுட்டோம் வச்சுக்கோயே, அத சரியான வழியில கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகா இருக்கும் வாழ்க்கை. நீ உன் மனசை நிறைய மாத்திக்கணும் கோபால சுந்தரி. இழப்பு, நஷ்டம், அவமானம், துக்கம், கவலை, இப்படி இதுல வாழ்ந்து இருக்காம நேற்று ரிஷபதேவர் சொன்ன மாதிரி அதுல எல்லாம் உனக்கு கிடைச்ச தெய்வீக அனுபவங்கள் அத கொண்டாடு. எதையான ஒண்ணு இழந்துட்டே அப்படின்னு நீ புலம்பின்னு இருக்கிறத விட அந்த இழப்பை, அந்த நஷ்டத்தை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணிடும். அப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டேன்னா அது அவனுடைய விஷயமாயிடும். அப்ப அவன் அதிலிருந்து உனக்கு கொடுத்த பெரியதான பாடமோ அனுபவமோ அதை நீ பெருசா எடுத்துருவாய். நிச்சயமா தெய்வம் தானே பெருசா கொடுக்கும். எப்படி ஒரு சின்ன குழந்தை நஷ்டமடையவோ இழக்கிறதுக்கோ அப்பா அம்மா விடமாட்டாளோ, அந்த மாதிரி தெய்வமும் விடுறதில்லை கோபால சுந்தரி. நீ இழந்ததை விட அடைஞ்சதுதான் ஜாஸ்தி. நீ இழந்தது, தொலைச்சது, நஷ்டப்பட்டது அப்படின்னு பார்த்தா அது ஒரு கடுகளவு. அதற்கு சமானமா உனக்கு கிடைச்சது பாஷையில சொல்றேன், ஹிமாலயம் அளவு. ஹிமாலயம் பெருசா, கடுகு பெருசா? பெரிய ஹிமாலயம் இருக்கும் பொழுது அதுதானே பார்க்கணும், ஏன் கடுக பார்க்கணும்? வாழ்க்கை ரொம்ப பெருசு. நீ இழந்த பொருட்களோ மனிதர்களோ எதுவும் அதற்கு சமானமாய் கிடையாது கோபால சுந்தரி. வாழ்க்கைக்காக தான் எல்லாமே. நீ இழந்தது எதுவுமே உன் வாழ்க்கைக்கு பெருசா அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவசியம் இல்லை. அது புரிஞ்சுக்கோ. அது மனிதர்களுடைய அன்பா இருக்கட்டும், பொருட்களா இருக்கட்டும், வியாபார நஷ்டமா இருக்கட்டும், உன் வாழ்க்கையை விட அந்த நிமிஷத்தை விட எதுவுமே பெருசு கிடையாது. சரி, வா போலாம்.
நோ இருமின் இருக்காய், ஒரு மாதிரி பண்றது, உனக்கும் சரி எனக்கும் சரி. ஆனா மார்கழி மாசம், விடியற் காலை, ஆண்டாள் திருப்பாவை. இப்ப உடம்பினுடைய கொஞ்சம் அசௌகரியம் பெருசா, ஆண்டாளுடைய திருப்பாவை இந்த மார்கழி பெருசா? நீ சொல்லு. ஒரு விதத்துல பார்த்தா உடம்புக்கு அசௌகரியம், அது பொய்யோ கற்பனையோ அப்படி சொல்லல. ஆனா இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டாளுடைய திருப்பாவை மார்கழி மாசம் கிடைக்கிறது. இந்த விடியற் காலை நேற்று கிடையாது, நாளை கிடையாது, இன்னைக்கு மட்டும்தானே இந்த விடியற் காலை. இன்னைக்கு அனுபவிச்சதானே உண்டு. அதனால அப்படி வாழ்க்கைய வாழ பழகு கோபாலசுந்தரி. வா வா, ராமானுஜன் அண்ணா வந்துட்டார். என்ன கோபாலசுந்தரி திருமங்கை, என்னாச்சு? கொஞ்சம் ஏதானோ சரீரத்துக்கு அசௌகரியமா? பரவாயில்ல, அதுவும் கடந்து போகணும். சரீரம் சில சந்தர்ப்பங்கள்ல அப்படி ஆகும். அதுக்காக என்ன, சுவாமி ஆளவந்தார்க்கெல்லாம் ராஜபிளவை நோயே வந்தது. நம்ம கூரேசன்லாம் கண்ணையே பிடுங்கி போட்டுட்டார். பெரிய நம்பிகளுக்கெல்லாம் கண்ணே போச்சு. அதனால பக்தியோ தியானமோ பகவத் சிந்தனையோ பாதிக்கப்படுறது இல்லை. பெரிதினும் பெரிது வாழ்க்கை. ஏ திருமங்கை, இன்னைக்கு ராமானுஜனாவாதையே சொல்றார். கோபாலசுந்தரி, இன்னைக்கு உனக்கு எந்த விதமான பாடமோ அந்த பாடத்தை ஒவ்வொருத்தர் மூலமாக பகவான் சொல்லிக் கொடுப்பான். நம்ம கத்துக்க வேண்டியதை பகவான் பலவிதமா நமக்கு உணர்த்துவான். புரியுறதா? சரி ராமானுஜன் ஆண்டாள், வா கோபாலசுந்தரி, போலாம் வா. கட்டாயம். என்ன ஆண்டாள் ஒன்னும் பேசல? என்ன ஒன்னும் பேசல? உங்ககிட்ட தனியா பேசினாதான் உன் மேல அக்கறை, உன் மேல உரிமைன்னு அர்த்தமா? சில சந்தர்ப்பங்கள்ல பெருசா பேச வேண்டிய அவசியம் இருக்காது. எதை சொல்லணும் அதை சொன்னா போதும். இந்த எதிர்பார்ப்பு, இந்த பயம், இந்த சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை, இதெல்லாம் விட்டுடு. புரியுறதா? அன்னன்னைக்கு என்னென்ன விதமான விஷயங்கள் கிடைக்கிறதோ ஏத்துக்கோ. இப்பொழுதுவே என்ன கோபாலசுந்தரி எப்படி இருக்காய் அப்படிலாம் நான் கேட்கணுமா? மனிதர்களுக்கு பல ஆயிரம் கோடி விஷயங்கள் உண்டு கோபாலசுந்தரி. ஒன்ன திருப்திப்படுத்துறது இங்க ஒவ்வொருத்தரோட வேலை கிடையாது. நீ அதிருப்தியாகாம பார்த்துக்கிறது ஓ வேலை. சரி ஆண்டாள், நிஜமாவே இதை நான் மாத்திக்கணும். இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் பழக்கணும், எப்பொழுதும் இப்படிதான் இருக்கணும்னு அடுத்தவா மேல என்னுடைய அபிப்பிராயங்களை நான் திணிச்சுட்டு இருக்கேன். புரிஞ்சுதா? அபிப்பிராயத்தை நீ திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஏதோ சிந்தனையில இருப்போம், ஏதோ காரியார்த்தமா இருப்போம். அதையும் தாண்டி ஒன்னிடத்துல பழகுறோம், பேசுறோம் இல்லையா? அதை பெருசா எடுத்துக்கோ. சரி ஆண்டாள், நிச்சயமா நான் என்ன மாத்திக்கிறேன். பாபா போலாம். நல்லா இருக்குடி அவனோட இந்த பாவாடை. அதுவா ஆண்டாள்? அது நீ உடுத்தி களைந்த பாவாடை. ஓ, இது எப்படி உனக்கு கிடைச்சது? அது நான்
பெரியாழ்வார்கிட்ட ரொம்ப நாளா சொல்லிட்டு இருந்தேன், ஆண்டாள் உடுத்தி களைந்த வஸ்திரம் வேணும் அப்படின்னு. அது கிடைச்சுதா? அதை உடுத்திண்டா ஒரு கிருஷ்ணானுபவம் கிடைக்கும் இல்லையா? அதை உடுத்திட்டு நான் ஆண்டாள் அப்படின்ற பாவம் இல்லை, ஆண்டாளுடைய பிரசாதம் கிடைச்சுடுத்தே அப்படின்னு ஒரு சந்தோஷம். மன்னிச்சிடு ஆண்டாள், ஆனா அப்பா தான் கொடுத்தா, அதனாலதான் உடுத்திண்ட. நல்லா உடுத்திக்கோ, கண்ணன் உனக்கு அதை கொடுத்திருக்கான், வச்சுக்கோ. கிருஷ்ணானுபவம் நல்லா கிடைக்கட்டும். மனசனுடைய பாவம் கிருஷ்ணானுபவம் கிடைக்கும். இந்த வஸ்திரத்தை என் பிரசாதமா வச்சுக்கோ. புரியுதா? சரி ஆண்டாள். ஆண்டாள், என்னோட தோழி இன்னைக்கு இன்னும் தூங்கின்னு இருக்கா, அவ எழுந்துக்கல, அதனால என்னடி வரேன், வந்து எழுப்புறேன், வா போலாம். எல்லாரும் வரணும் இல்லையா? போலாம் வா. ஓ வந்துட்டேன், இதோ ஆண்டாள் இந்த வீடுதான். புல்லின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் கொள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவாய். எத்தனை அழகா சொல்லடி ஆண்டாள், எத்தனை அனுபவம் உனக்கு. உன்னுடைய திருப்பாவையில நான் பார்த்தது, எல்லாரும் பகவான் அடையணும், அனுபவிக்கணும் அப்படின்ற அந்த உற்சாகம் மாறுறதே கிடையாது. கோபால சுந்தரி ஏன் மாறணும்? இல்லாண்டால் எப்பொழுதுமே எப்படி உற்சாகமா இருக்கிறது? உலகம் உன்னை கொண்டாடணும், நீ பண்ற காரியத்தை அப்படின்னு நினைச்சுன்னா அவனோட உற்சாகம் குறையும். ஒவ்வொரு நாள் இதையே பண்ணணுமா அப்படின்னு உனக்கு ஒரு அகம்பாவம் வந்தா உற்சாகம் குறையும். இவாளெல்லாம் எழுப்பி எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைச்சா உற்சாகம் குறையும். எல்லாம் விட்டுட்டு கண்ணன் என்னை இவ்வாறு படைத்திருக்கிறான், கண்ணன் எனக்கு இன்று இந்த வேலையை கொடுத்திருக்கான், அவனுக்காக பண்றேன் அப்படின்னு பண்ணியாச்சுன்னா உற்சாகம் குறையவே குறையாது. கோபால சுந்தரி, இதிகாச புராணங்கள்ல எத்தனையோ ரிஷிகள், ஞானிகள், சாதுக்கள்லாம் அதே உற்சாகத்தோடே இருக்க வாழ்க்கை முழுக்கவும். வாழ்க்கை பகவத் அனுபவத்திற்கான ஒரு அழகான விஷயம். மனசு மாறும்போது உற்சாகம் மாறும். அப்ப டக்குன்னு உன் மனசு நீதான் மாத்திக்கணும். ஓ மனசை சரி பண்றதுக்கெல்லாம் ஆள்லாம் வரமாட்டா, நீதான் ஓ மனச சரி பண்ணிக்கணும். புரியுறதா? புரியுறது. இதோ வந்துட்டாளே அந்த தோழி ஆண்டாள், மன்னிச்சுடு ஆண்டாள். நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் கள்ளத்தனம் தான், அவசியம் இல்லை. கூடியிருந்து குளிரணும். இத்தனை பேர் சேர்ந்து கிருஷ்ணானுபவம் பண்றது அப்படின்றது ஒரு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை தான் நான் கவனிக்கணும். மன்னிச்சுடு ஆண்டாள். ஆனா நல்லது,
நீ வந்தாய், புத்தி வந்துடுத்து. இனி இப்படி நடந்துக்க மாட்டேன், சரியா? அடியேன் இன்னைக்கு திருப்பாவைக்கு ஆனந்தமா அனுபவிக்கிறதுக்கு பகவான் என்ன அனுப்பினார். நான் கூட கேட்டேன் பகவானிடத்துல, எனக்கு என்னடா தகுதி இருக்கு திருப்பாவைய சொல்றதுக்கு? நீ நன்னா பாடுவாய், திருப்பாவையும் என்ன பத்திய பாட்டுதான், அது கோதா பாடும் கீதா, கோதையின் கீதை, போயிட்டு வா, அது இன்னைக்கு பாசுறதுக்கு நீ போலாம் அப்படின்னு பகவான் உத்தரவு கொடுத்தான். அதான் வந்து யாரடி திருமங்கை இது? இவரா? தும்புரு ரிஷி, நாரதர் தும்புரு, அந்த தும்புருவா? அவரேதான். ஆமா கோபால் சுந்தரி, என்னதான் தும்புரு அப்படின்னு கூப்பிடுவா. நிறைய பாடிண்டே இருப்பேன் பகவானுடைய பெருமைகளை, இந்திரனுடைய சபையிலையும் குபேரனுடைய சபையிலையும் பல இடங்கள்லையும் பாடிண்டே இருப்பேன். கந்தர்வர்களுக்கெல்லாம் எப்படி பகவானுடைய பெருமையை பாடணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். அதுதான் ஒரு தகுதி மாதிரி பகவான் இன்னைக்கு அனுப்பியிருக்கான். ராமானுஜரை சொல்லலாமா? நன்னா சொல்லுங்க. பகவான ரொம்ப ஆசையா பாடுறவர் நீங்க தானே, ரசிச்சு பாடுவீர்களே. எங்க ஆண்டாள் எப்படி திருப்பாவை நாச்சியார் திருமொழியா ரசிச்சு ரொம்ப ஸ்ரத்தையோட ஒரு தவமா பண்றாளோ, அது போல நீங்களும் பண்ணிட்டு இருக்க. சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, கேட்கிறோம். ஆண்டாள், நீ ஸ்வயம் பூமி பிராட்டிமா, உனக்கு பகவான் உன் ஹிருதயத்திலேயே இருக்கான். ஆனாலும் கூட எல்லாரும் கிருஷ்ணானுபவம் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக ஒரு சாதாரண பெண் பிள்ளை போல விரதம் எல்லாம் இருந்து பகவான் அனுபவிக்கிறதுக்கு நீ முயற்சி பண்றவ. எனக்கு ராமனுடைய குணம், செயல்கள், இதுதான் ஞாபகம் வர்றது. ராமன் சர்வசக்தனா இருந்தாலும் சாதாரண மனுஷன் போல வானரங்களுடைய உதவியை எடுத்துண்டு சேதுபந்தனம் பண்ணி ராவணாதிகளோட சண்டை போட்டு சீதையை மீட்டு கொண்டு வந்தான். எல்லாம் அவனாலே முடியும். ஆனாலும் என்னமோ சாதாரண மனிதன் போல அவன் நடந்துட்டான். அதே மாதிரிதான் கண்ணன், ரொம்ப பெரியவன், கோவர்தனகிரி எல்லாம் தூக்கக்கூடியவன். பூதனா, சகடாசுரன், திருநாவர்தன், இவாளுக்கெல்லாம் தன்னுடைய ஸ்பர்சத்தினாலேயே மோட்சத்தை கொடுத்தவன். ஆனா யசோதா மாதாவினுடைய பக்திக்கு வசப்பட்டு அம்மா கட்டி போட கட்டுப்பட்டு நின்னான். அதுதான் அழகு. அதே மாதிரி நீ வருஷமெல்லாம் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனாலும் உலகத்துக்கு கிருஷ்ணானுபவம் பண்றதுக்கு ஒரு அழகான வழியை நீ சொல்லிக் கொடுக்கிற. அதற்கு முதல்ல உனக்கு நல்ல பூரணமான ஆசீர்வாதம்னே நான் சொல்றேன். ஏன்னா எங்காத்து பொண்ணு நீ, எங்க வீட்டு பொண்ணு இல்லையா? அதனால எவ்வளவு அழகா சொல்றாய். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை. பகாசுரன், அந்த பகாசுரன் வாய் அப்படி கிழிச்சுட்டானே. கிருஷ்ணன் அந்த பகாசுரனுடைய வாயை கிழிச்சு அவனுக்கு அனுகிரகம் பண்ணிட்டான்.
கிருஷ்ணன் பூதனா வதம் பண்ணதோ, சகடாசுரன் திருநாவர்தன் இவர்களை வதம் பண்ணதோ, பகாசுரன் அகாசுரன் இவர்களெல்லாம் வதம் பண்ணது அவர்களுக்கு அந்த சரீரத்திலிருந்து விடுதலையை கொடுத்துட்டான். அவர்களுக்கு நன்மை பண்ணான். இப்ப சாதாரணமா மனிதர்களை தான் அவளை கடிக்கிறதுக்கு ஒரு பாம்பு வருது, அடிக்கிறார்கள் அப்படின்னா அதுல அவர்கள் தங்களை காப்பாத்திப்பார். அந்த பாம்பு சரீரத்துக்கோ வேற ஏதான மிருகமா இருந்தாலும் அதற்கு சமம் உண்டாகும். ஆனா கிருஷ்ணன் விஷயத்துல, ராமன் விஷயத்துல பகவான் யாரையாவது வதம் பண்றான்னா அந்த அசுராளுக்கு அந்த ஜென்மாலிருந்து அந்த சரீரத்திலிருந்து விடுதலை கொடுத்து நன்மை செய்யறான். அதனால சில சந்தர்ப்பங்கள்ல அசுரர்களுக்கு பாக்கியம் பெருசா இருக்கு. அத்தனை ஒரு கிருஷ்ணானுபவம். அப்படி அவனுடைய வாய்க்குள்ள பகவான் எவ்வளவு பெரிய பாக்கியம். தொண்டை வரைக்கும் கிருஷ்ணன் அந்த பகாசுரன் வாய்க்குள்ள போயிட்டு வந்தான். அவ்வளவு பெரிய பாக்கியசாலி அவன் பகவான். அவன் அசுரனாகவே இருந்தாலும் கூட அவனுக்கும் நல்லது பண்றான். நிஜமாவே அந்த கீர்த்தியை பாடிண்டே இருக்கணும். அதனால ஆண்டாள் ரொம்ப அழகா சொல்லிட்டு ஏடி பொண்ணே, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். அரக்கன் அப்படின்றதுக்காக பகவான் தண்டிக்கல, பொல்லா அரக்கன். விபீஷணஸ்து தர்மாத்மா நது ராட்சச சேஷ்டித்தக. விபீஷணன் போன்ற நல்ல அரக்கர்கள், பிரகல்லாதன் போலே நல்ல அசுரர்கள், இவர்களெல்லாம் பகவான் அழிக்கிறதில்லை. பகவான் இவன் என்ன ஜாதி என்ன குலம் அப்படின்னு பார்க்கறதில்லை, இவன் குணம் என்னன்னு பார்க்கறான். குலத்தை விட குணத்தை பெருசாக கொள்றான் பகவான். நிஜமாவே பகவான் எந்த குலம் அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணல. ஏன்னா எல்லா குலமும் அவன் சிருஷ்டிச்சது தானே. பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த குணம் எப்படி இருக்கு, எந்த குலத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் சரியில்லைன்னா யோசிக்காம தண்டிக்கிறான். எந்த குலத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் லோகத்திற்கு நன்மை செய்பவர்களாக இருந்தா அவர்களை கொண்டாடுறான். விபீஷணனை தன்னுடையவனா ஏற்ற பகவான் ராவனுடைய குணம் மாறாததுனாலே அவன் தலையெல்லாம் கிள்ளி களைஞ்சுட்டான். பகவான் பலவிதமான வாய்ப்புகள் அவனுக்கு கொடுத்தான். ஆனா அகம்பாவத்தினாலே, தற்பெருமையினாலே, ஒரு பிடிவாதத்தினாலே தன்னுடைய சுற்றார் எல்லாரும் போன பிறகு கூட திருந்தல, புத்தி மாறல. விபீஷணன் தன்னை விட்டு கிளம்பின உடனேயே புத்தி மாறி இருக்கணும், மாறல. அதனாலே பகவான் அவனை கிள்ளி களைஞ்சுட்டான். கிள்ளி ரொம்ப அழகா சொன்னடி ஆண்டாள். நிஜமாவே தலையை கொய்துட்டான் பகவான். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தான். பகாசுரனை ஒரு விதத்துல வதம் பண்றான், ராவணனை இன்னொரு விதமா வதம் பண்றான். அங்க கிழிச்சு போட்டுட்டான், இங்க கொய்து போட்டுட்டான். பா எத்தனை அழகு. கிள்ளி களைந்தானை கீண்டானை. நீ சொல்லும் பொழுதே அந்த பகாசுர விருத்தாந்தத்துல ரெண்டு கைகளை வச்சுட்டு ஆயுதம் எதுவும் இல்லாமல் அவனுடைய அழகு மூக்க பிடிச்சு வாயை பிடிச்சு கிழிச்சது விசேஷமா இருக்கு. ராவணனை சொல்லும் பொழுது யுத்தத்துல அம்புகள்னாலே அவன் தலையை கொய்து அவனுடைய தப்புக்கு தண்டனை கொடுத்தது தெரியாது.
பகவானுடைய கோபமும் பகவானுடைய சரீரத்தில் அந்த தோள் வலிமையும் என்ன அழகா நீ சொல்ற. யுத்த நிபுணமும் அந்த நிபுணத்துவம். ராமராவண யுத்தத்துல பகவானுடைய அந்த போர் முறை, இந்த கைகள்ல கோதண்டத்தை வச்சுண்டு அம்பை எடுத்து வைக்கிறதும் தெரியல, நான் ஏத்துறதும் தெரியல, விடுறதும் தெரியல. அதே பகாசுர விஷயத்துல ஆயுதம் எதுவுமே இல்லாமல் கையை அப்படி வச்சுண்டு பகாசுரனை கிழிச்சு போட்டது. ஆஹா ஆஹா, அப்படியே இதையே பாடிட்டு இருக்கலாம் போல இருக்கு. புள்ளின் வாய் கீண்டானை பல்லாரக்கணை கிள்ளி களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய். அவனுடைய செயல்களை கீர்த்திய பாடிண்டே இருக்கணும். தர்மத்தை அதோடைய வெற்றியதான கொண்டாடணும். தெய்வ விஷயங்களை கொண்டாட கொண்டாட நிறைய மாற்றங்கள் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் வரும். பகவானுடைய கீர்த்தியை பாடுறத போல சுகமான விஷயம் எதுவும் இல்லை. நன்னா சொன்னாயாண்டாள். புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய். பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். வாஸ்தவம். அவரவர்கள் கீர்த்தியை பாடி 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 பகவானுடைய வைகுண்ட லோகம், பகவானுடையதான லீலா லோகத்துல பலவிதமான அனுபவங்களை அனுபவிக்கிறார்கள். அவன் கீர்த்தியை பாடிண்டே இருக்கிறவர்களுக்கு விதவிதமா ஒவ்வொரு நாளும் அத்தியாச்சரியமான அனுபவங்கள் கிடைச்சுட்டே இருக்கு. அந்த பகவன் நாமத்தை, பகவானுடைய கீர்த்தியை, பகவானுடைய குணங்களை அதை ரசிச்சு அதை அனுபவிக்காதவர்கள் வாழ்க்கையில ஒரு வெறுமை இருக்கு. ஏன்னா உடம்புக்கு பசிக்கு சாப்பாடு கொடுத்துருவோம், தாகத்துக்கு தண்ணியை கொடுத்துருவோம். ஒரு எல்லைக்கு மேல இவைகள் எப்பொழுதும் ஆனந்தம் தரக்கூடியவை இல்லை. ஆனா மனசு எப்பொழுதும் பகவானை சுத்தின்றே வந்தா அந்த ஆனந்தம் ரொம்ப பெருசு. அவன் கீர்த்திய பாட 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 அவன் நினைப்பிலேயே இருப்போம். அவன் நினைப்புல இருக்கிறதே பெரிய ஒரு ஆசீர்வாதம். பாட பாட எத்தனையோ நமக்கு முன்னாடி பகவன் நாமத்தை பாடினவர்கள் அவர்களுடைய அனுபவங்கள். எனக்கெல்லாம் ஒவ்வொரு தடவையும் நாரதருடைய அனுபவத்தை பார்த்து பெரிய ஒரு பிரமிப்பு இருக்கும். எப்படி இவ்வளவு அனுபவம் இருக்கு, எப்படி இவரால் இவ்வளவு அனுபவத்தை அனுபவிச்சுட்டே இருக்க முடிகிறது. அப்பொழுதெல்லாம் எனக்கு கிடைக்கிற ஒரே பதில், எப்பொழுதும் பகவானுடைய கீர்த்தி அவர் பாடிட்டு இருக்கார். அதை பார்த்து எனக்கு பொறாம கிடையாது. ஓ, இந்த மாதிரி விடாம பாடணுமே அப்படின்னு தான் தோணும். அவரை மாதிரி அனுபவம்ன்றதை விட இவரை மாதிரி விடாமல் பகவன் நாமத்தை பாடணும். கீர்த்திவை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்கார். வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று. நாமஜபம் பண்ண 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 ஒவ்வொரு நாளுமே புதுசு. நாமஜபம் பண்ணிட்டே இருக்கும்போது அந்த நாள் முடியறதும் இனிமையா இருக்கும், அடுத்த நாள் தொடங்கிறதும் இனிமையா இருக்கும். வெள்ளி எழுந்து ரொம்ப அழகான புதிய அனுபவங்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறது. தன்னுடைய அனுபவங்கள் கொடுத்து முடிச்சதுனால வியாழம் உறங்கிற்று. பகவன் நாம சங்கீர்த்தனத்தோட பகவத் அனுபவத்தை பேசிட்டு பகவானுடைய கீர்த்தியோட தொடங்கின அந்த நாள் பகவானுடைய கீர்த்தியினுடைய அனுபவத்தோட முடியறது. திரும்பியும் அடுத்த நாள் இது முடிவல்ல ஆரம்பம் அப்படின்னு சொல்லி அழகாக அடுத்த நாள் தொடங்கிறது. இந்த பாராயணம் பண்றவாள்லாம் அன்னித்தோட அத்தியாயம் முடிச்சுட்டு அடுத்த நாள் அத்தியாயத்துடைய முதல் ஸ்லோகத்தை வாசிட்டு நிறுத்திடுவார்கள். ஏன்னா இது முடிக்கல, திரும்பியும் தொடங்குறேன் அப்படிங்கும்போது இந்த தொடக்கம் திரும்ப பாகவத பாராயணம், ராமாயண பாராயணத்துக்கு ஒரு
ஒரு அஸ்திவாரம் அமைக்கிறா போல. அதனால எப்பொழுதுமே அந்த பகவத் கீர்த்தியை பாடிட்டு இருந்தா அந்த நாள் முடியறதும் அழகா இருக்கும், அடுத்த நாள் தொடங்கறதுக்கும் அது ஒரு அஸ்திவாரமா அமைஞ்சிடும். நேற்று அப்படின்றது இன்றைய ஆனந்தத்தினுடைய அஸ்திவாரம், இன்று அப்படின்றது நாளைய ஆனந்தத்தின் அஸ்திவாரம் இல்லையா? என்ன அழகாண்டாள். அப்ப நேற்று நல்ல கீர்த்தி பாடணும், அப்ப அந்த அஸ்திவாரத்தை கொண்டு இன்று நன்னா இருக்கும். இன்று எவ்வளவு முடியுமோ பகவானுடைய பெருமைகளை பேசணும், அப்ப இது நல்ல அஸ்திவாரம் ஆயிடும். நாளைய பொழுது நல்ல பொழுது. அழகடி ஆண்டாள். பகவானுக்கு நன்றிகள். உன்னுடைய திருப்பாவைய பாடுறதுக்கும் பேசுறதுக்குமான ஒரு பாக்கியத்தை கொடுத்துட்டான். புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான். பறவைகள் அதனுடைய பாஷைகள்ல குதூகலமா பகவானுடைய விஷயத்தை பேசுறது. நம்ம சுகபிரம்மம் அவர் ஒரு விதமா பகவத் அனுபவத்தை பாகவதமா சொல்றார். கருடன் அவர் இன்னொரு விதத்துல பகவத் அனுபவத்தை அவருடைய சப்தத்துல பேசுறார். ஜட்டாயு அவர் இன்னொரு விதமாக பகவத் அனுபவம். இப்படி பறவை உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கூட, அந்த ரிஷிகள், அந்த முனிகள், அந்த நித்திய சூரிகள், அந்த நித்திய முக்தர்கள் எல்லாம் கூட விதவிதமான பகவத் அனுபவங்களை உலகத்துக்கு சொல்லிட்டே இருக்கா. இந்த பறவைகள் இந்த விடியற் காலை எவ்வளவு அழகா வரவேற்கின்றன. சந்தோஷமா, குதூகலமா, உற்சாகமா. அது எவ்வளவு அழகா நீ கவனிச்சிருக்காயாண்டாள். நிஜமாவே நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்களை ஒழுங்கா கவனிச்சாலே பக்தினா என்ன அப்படின்னு புரிஞ்சிடும். புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய். அழகான மான் போன்ற கண்கள் உடையவள். அவளுடைய கண்ணழக பகவான் ரசிக்கிறான். ஆண்டாள் பொறாமையே இல்லாமல் ஒருத்தியினுடைய விசேஷத்தை பகவான் எதை ரசிக்கிறான் அப்படின்னு ரசிக்கக்கூடிய ஒரு அசாத்தியமான ஒரு மனசு ஆண்டாள். எனக்கு அந்த மனசு வரத்துக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணு. ஏ கோபாலசுந்தரி, இவளுடைய இந்த மனசுக்கு வாங்கிக்கோ. பொறாமை இல்லாமல் அடுத்தவர்களுடைய விஷயத்தை ரசிக்கவும் கொண்டாடவும் அது தெய்வ அனுபவம்ன்றதை ஏற்றுக்கொள்ளவும் இருக்கக்கூடிய அப்பேற்பட்ட மனசு உனக்கு வரட்டும். உனக்கு அது நிறைய வரணும். பொறாமை வேண்டாம், ஒப்பீடு வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். ஆஹா, இவர்களுடைய இந்த விஷயத்தை பகவான் ரசிக்கிறானே அப்படின்னு சொல்லி ரசிக்க பழகு, ரசிக்க ஆரம்பி. இனியாவது நிச்சயமா பூ மலர்றது, தேன் ரசிக்கிறதா, தேனி ரசிக்கிறதா இல்லையா? அதேதான். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ரசிக்கிறது இல்லையா? சூரியோதயத்தை ரசிச்சு எவ்வளவு அழகா தாமரை மலர்றது, சூரியனுடைய பாதையை தொடர்ந்து எவ்வளவு அழகா சூரியகாந்தி இப்படி திரும்புறது. இயற்கை ஒன்றை ஒன்று சார்ந்து ரசிக்கிறது. பொறாமை இல்லை. நீ அப்படி இரு கோபாலசுந்தரி. அது பெரிய ஆனந்தம். எல்லாத்தையும் ரசிக்க 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 பகவானுடைய கீர்த்தியை பாடிண்டே இருக்கலாம். புரியுறதா? புரியுறது எனக்கு. இவ்வளவு அழகா ஆண்டாள் சொல்லிட்டா. புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடா. இந்த குளிர கொண்டாடணும். இந்த குளிர்ல அவ்வளவு அழகா யமுனையில நீராடணும். அதுவும் தனியா இல்லை, கோஷ்டியோட நீராடணும். இந்த குளிர குடைஞ்சு நீராடாம
பள்ளி கிடத்தியோ பாவாய். அடி படுத்துட்டு இருந்தா என்ன கிடைக்கும்? அழகான இந்த கோஷ்டியோட சேர்ந்தா இந்த குளிர் அனுபவிச்சுடலாம், பகவானுடைய கீர்த்தி அனுபவிச்சுடலாம். ஒவ்வொருத்தரும் பகவான அனுபவிக்கிற அழக அனுபவிக்கலாம். அதை விட்டுட்டு பள்ளி கிடக்கிறதுல என்ன சுகம் இருக்கு? சரீரத்தினுடைய பிரயோஜனமே எவ்வளவு முடியுமோ பகவத் அனுபவம் அனுபவிக்கிறது தானே, இல்லையா? அந்த பகவத் அனுபவத்துக்கு பகவான் சரீரத்தை கொடுத்துட்டான். அந்த அனுபவம் விருத்தி ஆகிறதுக்கு நல்ல ஆண்டாள் ராமானுஜரோட கோஷ்டியை கொடுத்துட்டான். அழகான மார்கழி மாசத்தை கொடுத்திருக்கான். ஜோரான ஸ்ரீவல்லிபுத்தூர், திவ்ய தேசம், திருமுக்களம், வட்டபத்திர சாயி எல்லாம் கிடைச்சிருக்கு. அப்ப போய் படுத்துட்டு இருப்பாளோ? நிஜமாவே அது அந்த கள்ளத்தனத்தினால என்ன சுகம் இருக்கு? அதனால கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். பால்ல சர்க்கரையை போட்டா அது கள்ளத்தனமா இருந்தா பாலுக்கு ருச்சி வராது, சர்க்கரைக்கும் மரியாதை கிடையாது. அதனால கள்ளம் தவிர்ந்து கலக்கணும். இந்த கள்ளத்தனத்தினாலதானே அசுரர்களுக்கெல்லாம் அனுபவம் பெருசா கிடைக்கிறது. கள்ளத்தனத்தினால ராகுவும் கேதுவும் என்ன சுகத்தை கண்டார்கள்? ஒளிஞ்சு போய் மறைஞ்சு நின்று வாங்கிண்டு. கள்ளத்தனத்தினால தெய்வ அனுபவம் கிடைக்காது. கள்ளத்தனம் இல்லாத மனசுக்குத்தான் தெய்வ அனுபவம் கிடைக்கும். அதனால புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் புல் போதரி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கடத்தியோ பாவாய் நீ நன்னாளார் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். பகவான் கள்ளத்தனம் இல்லாதவாளுக்கு தான் சுலபமா கிடைக்கிறான். தெய்வ அனுபவமே கள்ளத்தனத்தை விட்டவாளுக்கு தான் கிடைக்கிறது. எங்க கந்தர்கள் கூட்டத்துல ஆஹா ஊஹு ரொம்ப அழகா பாடி நரசிம்மரே ரசிச்சிருக்கார். உனக்கு ரொம்ப பிடிக்குமே சத்திரவட்ட நரசிம்மர். ஆமா ஆமா ஆமா, என்னமா சிரிச்சுட்டு இருப்பார் சுவாமி. ஏன்னா அவ கள்ளத்தனம் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து பகவான பாடினான். நான் பகவத் அனுபவம் வாங்கிக்கின்றனும், இவாளுக்கு அது குறைவா கிடைக்கணும், அவளை விட நான் ஜாஸ்தி வாங்கிக்கணும், அந்த யோசனைலாம் இல்லை. நான் பாட்டுக்கு பாடுறேன் அப்படின்னு நினைச்சு ரெண்டு பேரும் பாடினார்கள். ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி பாடினார்கள். கள்ளத்தனம் இல்லாததுனால ரெண்டு பேருக்குமே பகவத் அனுபவம் கிடைச்சது. மற்ற விஷயங்கள்ல இன்னொருத்தரோட சேரும் பொழுது தன்னுடைய அனுபவம் தன்னுடைய வசம் குறையிறது அப்படின்னு ஒரு புத்தி வரும். அது மனுஷாளுக்கு சுபாவம். ஆனா பகவத் பக்தியில எல்லாரும் கூட கூடத்தான் இந்த ஆனந்த விருத்தி ஆகிறதுன்னு புரியும். அதனால கள்ளத்தனம் வேண்டாம். இந்த பாசுரத்துல முக்கியமான சாரம் நான் புரிஞ்சிருந்தது, கள்ளத்தனம் இல்லாம பக்தர்களோட கூடி பகவான் கீர்த்தனைய பாடுறவர்களுக்கு அனுபவம் விருத்தி ஆகும். சரிதானடி ஆண்டாள், ரொம்ப அழகா சொன்னீர்களே. என்ன கோபாலசுந்தர் எப்படி பார்க்கிறாய்? இல்ல தும்புருன்னா குதிரை முகம். குதிரை முகமும் உண்டு, சாதாரண மனித முகமும் உண்டு. பரவாயில்ல, சந்தேகம் எல்லாம் கேட்டுண்டாய். விடாம எப்பொழுதும் பகவான கூடி அனுபவி. புரியுறதா? கூடுதல் சுகம் கூடும் பொழுதுதான் கூடுதலான சுகம் கிடைக்கும். கூடும் பொழுது கூடுதலான சுகம். ஆமா, ராசக்கிரடையில கண்ணனோட எல்லா கோபிகளும் ஒன்னா கூடுறா, கூடுதல் சுகம் தானே. பகலும் இரவும் கூடும் சந்தியா காலம், அது காலையோ மாலையோ நல்லா தானே இருக்கு. உனக்கு பிடிச்சதே சொல்றேன். மந்தாகினியும் அலகநந்தாவும் கூடுற பிரயாகை
நன்னாதானே இருக்கு. ருத்ர பிரயாகை நாரதர் கூட அங்க அழகா சிவபெருமான இடத்துல ஜோரா கான ரகசியங்கள்லாம் கத்துண்டார் இல்லையா? திரிவேணி சங்கமம் நல்லாதானே இருக்கு. அலக்கநந்தா சரஸ்வதி கூடும் கேசவ பிரயாகை அழகா தானே இருக்கு. அதனால கூடுதல் கூடுதல் சுகம். என்ன அழகான வாக்கியம் இது. ஆண்டாள் ஏதோ நான் அனுபவிச்சது சொல்லிட்டேங்க வந்தேன். ஓன் திருப்பாவைக்கு எத்தனையோ விதமான வியாக்கியானத்தை நித்தியம் வைகுண்டத்துல பகவானே சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, மார்கழி மாசம் வந்தாச்சுன்னா எங்களுக்கு தெரியாத இது மார்கழி தை அப்படின்னு. காலங்கள் கடந்த பிரதேசம் அல்லவா, சுவாமி ஞாபகம் வச்சுண்டு இந்த மார்கழி மாசத்துல திருப்பாவை உபன்யாசம் பண்றதே சுவாமி நாராயணன் தான். ஓ ஆமா, அவர் அவ்வளவு ரசிச்சு சொல்லிட்டு இருக்கார். அதெல்லாம் கேட்டுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். இத்தனை நாள் வந்தவர்கள் எல்லாரும் அந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு தான் சொல்லிட்டு இருக்கோம். நானும் அப்படியே உங்களோட திருமுக்குளத்துல நீராடிட்டு பட்டபத்திர சாயிய பார்த்துட்டு சேவிச்சுட்டு அப்படி கிளம்புறேன். கோபாலசுந்தரி, கள்ளம் இல்லாமல் கூடி ஆடு, சரியா? ஓ நிச்சயமா நிச்சயமா. என்ன யோசிக்கிறார் கோபாலசுந்தரி? திருமங்கை என்னழகா சொன்னார். பகவான் குலத்தை பார்ப்பதில்லை, குணத்தை தான் பார்க்கிறான். நேற்றைய விஷயம் கடந்த காலம், நிகழ்காலத்துக்கான அஸ்திவாரம், நிகழ்காலம் எதிர்காலத்திற்கான அஸ்திவாரம். அதனால தொடங்கும் பொழுதும் முடிக்கும் பொழுதும் பகவத் சிந்தனை. என் குருஜிமா இதெல்லாம் தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது இவாளெல்லாம் சொல்லும் பொழுது எனக்கு இன்னும் நன்னா புரியறது. ஆமாம், அவரவர்களுடைய குரு அவரவர்கள் நல்லதுதான் சொல்லித்தரார். அதை நன்னா புரிஞ்சுக்கிறவாளுக்கு இன்னும் ஆனந்தம் விருத்தி ஆகிறது. இன்னும் உன் குரு வார்த்தையில ஸ்ரத்தவை, இன்னும் குரு வார்த்தைக்கு மரியாதை கொடு. வாஸ்தவம் திருமங்கை, இன்னும் ஸ்ரத்த வைக்கணும், இன்னும் மரியாதை கொடுக்கணும். நீ உன் குரு வார்த்தையில ஸ்ரத்த வச்சு மரியாதை கொடுத்ததுனாலதான் கிருஷ்ணா அனுபவம், பகவன் நாம சங்கீர்த்தன அனுபவம் எல்லாம் கிடைச்சது. அது இன்னும் விருத்தி ஆகிறதுக்கு நீதான் ஸ்ரத்தையை வைக்கணும். நிச்சயமா திருமங்கை, நிச்சயமா. கோபாலசுந்தரி சொல்லுங்க ராமானுஜன் அண்ணா. திருமங்கை அழகா சொன்னான். உன் குரு உனக்கு சொன்ன வார்த்தைகளை திரும்ப திரும்ப அசைபோடு. திரும்ப திரும்ப அந்த குருவினுடைய சிஷ்யை அப்படின்ற அந்த நினைப்போடையே ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துண்டு வா. அந்த அனுபவம் தான் வசத்தி, அந்த அனுபவம் தான் சத்தியம். ஆமா ஆமா ஆமா. சரி, போய் தீர்த்தமாடு. ஆண்டாள், நீ எப்படி உன் குருவினிடத்துல ஸ்ரத்தையோட பக்தியோட வினயத்தோட இருக்கியோ, அதே ஸ்ரத்தை பக்தி வினயம் உற்சாகம் எல்லா ஜென்மாவிலையும் எனக்கு இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. எந்த இடத்துல இருந்தாலும் குருஜி அம்மாவுடைய சிஷ்யை அப்படின்ற இந்த புத்தி ஸ்ரத்தையோட தீர்மானமா இருக்கிறதுக்கு ஆசீர்வாதம் பண்ணு. கட்டாயம் கோபாலசுந்தரி, அந்த அனுபவம் அப்படியே விருத்தி ஆகட்டும். ரொம்ப சந்தோஷம் ஆண்டா. குளிரப்பா. இன்னைக்கு தும்புரு மகரிஷி சொன்னாரோ இல்லை, ரொம்பவே குளிருது. ஆனாலும் என்னதான் இருக்கு. ஓ திருமங்கை, வா வா போலாம். உனக்கு குளிர்லையாடி? குளிர்றது அதை ரசிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆனந்தமா இருக்கு. வாஸ்தவம் தான், ரசிச்சுதானே ஆகணும். கோபாலசுந்தரி, கோபாலசுந்தரி, வா போலாம். கோவில் எவ்வளவு அழகா இருக்குல்லடி விடிய காலம்பர. ஆமா, குளிரும் நன்னா இருக்கு, கோவிலும் நன்னா இருக்கு, கோஷ்டியும் நன்னா இருக்கு. முதல்ல கோவிலுக்குள்ள போயிடலாம். கதை கதை கதைன்னு இருக்கும். இதையும் ரசி. ஆமா, ரசிக்கிறே. வாங்கோடி பசங்களா. என்ன கோபாலசுந்தரி நடுங்கிறாய்? அதே குளிர்றது. நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்னு ஏதோ கட்டாயத்தை சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, ரெடி திருமங்கை திட்டுவாங்க.
ஆனாலும் அவர்கிட்ட திட்டு வாங்குறது சுகமாகத்தான் இருக்கு. இவர் யார்? நம்ம தும்புரு மகரிஷி அல்லவா? பாக்யம். ஆண்டாள், உன் திருப்பாவை நீ சொல்லிடி வந்த, அதுக்கப்புறம் இவர் பாடட்டும், கேட்கணும்னு ஆசையா இருக்கு. இதோ சொல்றேனே, நான் ஏன் சொல்றேன், இன்னைக்கு அவரே பாடட்டுமே. இல்ல ஆண்டாள், நீ சொல்லு, அதன் பிறகு நான் பாடுறேன். ஓ, புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கணைகள் களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று பொள்ளும் சிலம்பின கான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளார் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரெம்பாவாய். பாடுவோட நீங்க, நானே பாடணும். ஆண்டாளுடைய அந்த வாக் பிரயோகமே பாட்டா தானே இருக்கு. புள்ளின்வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை களம் புக்க வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதறி கண்ணினாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ ரம்பாவாய். நீங்க பேசுறதே பாடுற மாதிரிதான் இருக்கு. நன்னா செய்வீங்கோ. வடபத்திர சாய அருமையா இருக்கார் சுவாமி, எவ்வளவு பிரசன்னமா இருக்கார். இந்த குழந்தைகள், இந்த திருப்பாவை, இந்த மார்கழி மாசம் பகு பிரசன்னமா இருக்கார் சுவாமி. எனக்கு இன்னைக்கு பாக்கியம் கிடைச்சது. ராமானுஜர், ஆண்டாள் இவர்களோட, இதோ இந்த பொண்ணு இந்த கோபால சுந்தரி இவாளோடலாம் சேர்ந்து பகவத் அனுபவம் பண்றதே எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. திருமங்கை அவருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாரு, என்னையெல்லாம் போய் பெருசா பேசிட்டு இருக்க. அதான் மகாத்மாக்களுடைய குணம். கோபால சுந்தரி அவர்களுக்கு பக்தியில புதுசா வந்தவா, விஷயம் தெரிஞ்சவா, பழையவர்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டா. பக்தி பண்றார்கள், எல்லாரையும் ரசிக்கிறார்கள். பகவானுடைய குணத்தோடைய சுவாவம் அவளுக்கு. ஓ, பாக்கியம் பண்ணிருக்கேன்டி உங்களோட எல்லாம் இருக்கிறதுக்கு. கோபாலசுந்தரி வா, நிறைய பாட்டு கத்துக்கோ, ஆனந்தமா பாடு. நானா பாடு, பகவானுக்காக பாடு. பகவான் ஆசைப்பட்ட பாட மாட்டியோ, கத்துக்க மாட்டியோ? கட்டாயம். எல்லா கலைகளையும் கத்துக்கோ. எல்லா கலைகள் மூலமாகவும் பகவான் அனுபவிக்க கத்துக்கோ. நாட்டியம், சங்கீதம் எல்லாத்துலயுமே இருக்கானே பகவான். புரிஞ்சுதா? கட்டாயம் புரிஞ்சுது. ராதே கிருஷ்ணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.